ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9/6/2024 அன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. உங்களுடைய ஹால் டிக்கெட் ஏற்கனவே வெளியாகிவிட்டது. அது தொடர்பான ஒரு வீடியோவையும் நான் ஆல்ரெடி அப்லோட் செய்திருந்தேன் என்னுடைய சேனலில். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஓஎம்ஆர் தேர்வுத்தாளில் எவ்வாறு தேர்வை அணுக வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளை பற்றி தான். அதற்கு முன்பாக என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் அருகில் வரக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை as much as possible ரீச் ஆகும். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன். வாருங்கள் வீடியோக்குள்ளே பயணிப்போம். முதலாவதாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன். மேலும் நீங்கள் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதோடைய இந்த லிங்க் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி இந்த காப்பி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். வாருங்கள், இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிஎன்பிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்படி தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். இதில் உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ மற்றும் டேட் அண்ட் செஷன் ஆகிய தகவல்கள் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். இதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் உடனடியாக அறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கும். அதாவது முதல்ல உங்களை ஒரு சிக்னேச்சர் பண்ண சொல்லுவாங்க. அந்த சிக்னேச்சருக்கு முன்னாடி இந்த தகவல்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் அதாவது வினா தொகுப்பு கொடுக்கப்பட்ட உடனே அதனுடைய வினா எண்ணை இங்கே பிளாக் பாயிண்ட் பென் வச்சு எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த நம்பரையும் அதற்கப்புறமா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஓஎம்ஆர் ஸ்பேஸில் நீங்கள் அதை ஷேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 8 டிஜிட் நம்பர் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 டிஜிட் நம்பரை எழுதிவிட்டு இங்கே அந்த அகர வரிசைப்படி அந்த நம்பர்ஸை ஆர்டராக நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 7555 இந்த மாதிரி ஒரு நம்பர்னு வைத்துக்கொள்வோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இந்த அந்தந்த நம்பருக்கு மேலே நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷேட் பண்ணும்போது அதற்காகவும் சில விதிமுறைகள் முதலியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் ஷேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான மெத்தட்ஸில் மட்டும்தான் நீங்கள் கொஷின்ஸுக்கு ஷேட் பண்ணணும். அதாவது ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய ஷேடிங் மெத்தட் இப்படி தான் ஃபாலோ ஆகணும். முழுமையாக அந்த ஆப்ஷன் மறையும் அளவிற்கு பிளாக் பால் பாயிண்ட் பேனாக வச்சு தான் நீங்கள் ஷேட் பண்ணணும். அதற்கு பதிலாக இந்த மாதிரி டிக் பண்ணுறது, எக்ஸ் மார்க் போடுறது, ஒரு சின்னதாக டாட் வைக்கிறது, ஒரு சைடில் டாட் வைக்கிறது, அந்த ஆப்ஷனை ஷேட் பண்ணுறது போன்ற எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு மதிப்பெண் இல்லாமல் தான் செய்யும். அதனால உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்து கொண்டு ஷேட் பண்ணுங்கள். இதை முடித்த பிறகாக உங்களுக்கான வேலை, நீங்கள் தேர்வை கவனிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நான் முதலியே சொல்கிறேன், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களால் சிறப்பாக தேர்வை அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் சிலபஸை படித்திருந்தாலும் கூட ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணும்போது தேவையில்லாத பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல ஓஎம்ஆர் ஷீட்டுடைய மிக முக்கியமான விதிமுறை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மைனஸ் மதிப்பெண்கள் கிடையாதுன்னு. உண்மையை சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனில் மைனஸ் மதிப்பெண்கள் உள்ளன. ஆனால் நீங்கள் கேள்விக்கு தவறான விடையளித்தால் உங்களோட மதிப்பெண் குறைக்கப்படாது. அதாவது நெகட்டிவ் மதிப்பெண்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கும் 2லிருந்து அதிகபட்சம் உங்களுடைய பேப்பர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படுற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. என்னங்கிறத முதல்ல வருஷ கிரகமாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் செய்திருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு உதாரணத்திற்கு இந்த 5வது கேள்வியை எடுத்துக்கொள்வோம். 5வது கேள்விக்கு உங்களுக்கு ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரியவில்லை. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளித்து விட்டீர்கள். இந்த கேள்விக்கு விடை அளிக்க வேண்டாம்,
இல்லை மறந்துட்டீங்கன்னே வைத்து கொண்டாலும் கூட அந்த கேள்விக்கு நீங்கள் விடையளிக்காமல் இந்த 5வது கேள்வியை விட்டால் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் உங்களோட மொத்த மதிப்பெண்ணில் இருந்து 2 மதிப்பெண்கள் மைனஸ் செய்யப்படும். உண்மைதான், நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்ல இருந்து 2 மார்க் மைனஸ் செய்யப்படுகிறது. ஒரு கேள்விக்கு நீங்கள் விடையளிக்காமல் விட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒன்றுக்குமே விடை இந்த 4 விடையிலையுமே உங்களுக்கு ஊர்ஜிதம் இல்லை அப்படின்னா ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது விடை தெரியவில்லைங்கிற ஆப்ஷனை. இந்த 5ல் ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு 2 மார்க் மைனஸ் இருக்கிறது. அதே போல் 2 ஆப்ஷன்ஸையும் செலக்ட் செய்து விடக்கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரியான தவறை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் 9வது கேள்விக்கு ஏ என்று விடையளித்து விட்டீர்கள். 10வது கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் டியா இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். நீங்கள் 10வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பேர் ஸ்லைட்டாக இந்த 9வது கேள்விக்கு 9வது நம்பருக்கு நேராக உள்ள டி ஆப்ஷன்லேயே ஷேட் பண்ணிடுவாங்க. ஒரே நம்பருக்கு நேராக 2 ஷேடிங் பண்ணால் கூட உங்களுக்கு மைனஸ் மார்க் உண்டு. அதற்கு சில இடங்களில் 2 மார்க் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் 5 மார்க் வரை மைனஸ் செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கான ஸ்பேஸிங் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்பேஸ்னால தான் நீங்கள் ப்ரிசைஸாக ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அனைத்து கேள்விகளுக்கும் உங்களால் சரியாக விடையளிக்க முடியும். ஈவன் தோ உங்களுக்கு ஆன்சர் தெரிந்திருந்தனாலும் கூட. அதனால் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக விடையளிக்க வேண்டும். விடையளிக்காமல் நீங்கள் விடக்கூடிய கேள்விகளுக்கும் கடைசி நேரத்தில் கரெக்டாக விடையளிங்க. அதே நேரம் நீங்கள் டைமுங்கிறது உங்களுக்கு வெறும் 180 நிமிடங்கள் வரை தான் அப் டு டைம் இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு 150 நிமிடங்களை எஃபெக்டிவாக எடுத்து கொண்டாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு நிமிடத்திற்கு அப் டு 2 கேள்விகள் வரையாவது நீங்கள் விடையளிக்க வேண்டும். ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டோட தேர்வை நீங்கள் அணுக வேண்டியிருக்கும். அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிப்பதில் கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த ஆன்சர் சரிதானான்னு 1க்கு 2 முறை கன்ஃபார்ம் செய்துவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் கை வைங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு ஷேடிங் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி அழிப்பதற்கோ ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதுக்கோ தயவுசெய்து ட்ரை பண்ண வேண்டாம். அந்த கேள்வி அதோடு விட்டு விடுங்கள். தவறான கேள்வியாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது வேலை செய்கின்ற பொழுது மைனஸ் மதிப்பெண்களுக்கு அது இட்டு செல்லும். ஸோ 200 கேள்விகளையும் ஆன் டைமுக்குள்ளே அட்டன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை இந்த 2 நாட்கள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 2 நாட்களுக்குள்ளே நன்றாக ப்ராக்டிஸ் செய்து கொள்ளுங்கள். அதாவது நாளை வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மட்டும்தான் டைம் இருக்கிறது. இந்த வீடியோ வியாழக்கிழமை வெளியாகும் என்று நம்புகிறேன். அட் த சேம் டைம் இந்த அனைத்தையும் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் டைம் தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸுக்குள்ள ஓஎம்ஆர் ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நிறைய பேர் பிரச்சனையை சந்திப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆப்ஷனில் அதாவது 200 கேள்விகளில் நீங்கள் ஒரு 55 கேள்விகளுக்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு 40 கேள்விகளுக்கு பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் ஒரு 55 கேள்விகளுக்கு சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுபோல் ஒரு 45 கேள்விகளுக்கு டி ஆப்ஷன், ஒரு 5 கேள்விகளுக்கு ஆப்ஷன் அப்படின்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வரிசையாக ஒரு 15 நிமிடம் உங்களுக்கு டைம் இருக்கும். எதுக்கு எத்தனை ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கரெக்டாக எண்ணி இந்த ஓஎம்ஆர் ஸ்பேஸ்லேயும் இந்த காலம்ஸ்லேயும் ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். டேலி பண்ணி பாருங்கள். உங்களுடைய டோட்டல் சம் வேல்யூ 200 வர வேண்டும். அதாவது 200 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்திருக்க வேண்டும். நீங்கள் விடையளிக்காமல் விட்டிருந்தாலோ அல்லது இந்த ஸ்பேஸில் நீங்கள் இந்த ஸ்பேஸை நிரப்பாமல் விட்டிருந்தா கூட, அதாவது அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளித்து இந்த ஸ்பேஸை நீங்கள் காலியாக விட்டிருந்தால் கூட உங்களுக்கு மதிப்பெண்கள் 0 செய்யப்படும். சில நேரங்களில் உங்களுடைய பேப்பர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம், நீங்கள் சி ஆப்ஷனில் ஒரு கொஸ்டின் கூட அதாவது சி ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த 3 காலம்ஸ்லேயுமே 0 0 0, அதாவது இந்த 3லேயுமே 0, இந்த 3க்குமே 0 0ன்னு செலக்ட் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதனால தான் நான் மீண்டும் ப்ராக்டிஸ் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே நேரம் இதை நிறைவு செய்வதற்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஆனால் 15 நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் ப்ரிசைஸாக இந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். டேலி பண்ணி உங்களுக்கு அந்த எபிலிட்டியை வளர்த்து கொள்ளுங்க. நல்லபடியாக உங்களுடைய இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வளர்த்து கொள்ளுங்க.
நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கும் கூட உங்களுக்கு மதிப்பெண் மைனஸ் செய்யப்படும். உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸில் நீங்கள் தவறு செய்தால் கூட உங்களுக்கு அப் டு 5 மார்க்ஸ் வரைக்கும் மைனஸ் இருக்கிறது. அதாவது இந்த டோட்டல் வேல்யூ நீங்கள் டேலி பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதாவது உதாரணத்திற்கு ஏ ஆப்ஷனில் 45க்கு தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 46ன்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் மைனஸ் இருக்கிறது. நீங்கள் கரெக்டாகவே செய்திருந்தாலும் கூட நீங்கள் ஒரு சின்ன தப்பு செய்தீங்கன்னா அதை உங்களால் சரி செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மிச்ச தேர்வுகள் எழுதுறது போல கிடையாது. போட்டித் தேர்வுகளில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் இது தான். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஸோ நீங்கள் ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரியான இடங்களில் டைட்டலாக லாக் ஆகும்போது உங்களுடைய நூல் இலையில் உங்களுடைய வாய்ப்புகளை தவறவிட நேரிடும். அதனால் அனைத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக தேர்வு அட்டன் பண்ணுங்கள். தேர்வு கூடத்திற்கு முதலியே சொன்னது போல் கொஞ்சம் டைமுக்கு முன்னாடியே போயிருங்க. டாக்குமெண்ட்ஸை முந்தைய தினமே தெளிவாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஹால் டிக்கெட்ஸ்லாம் பத்திரமா வைத்து கொள்ளுங்கள். கவனமாக தேர்வு அட்டன் பண்ணுங்கள். தேர்வில் பணியிடத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது 2வது. ஆனால் ஒரு சிறந்த அனுபவமாக, ஒரு திருப்தியாக தேர்வு அட்டன் பண்ண ஒரு அனுபவமாக இந்த தேர்வு அமையட்டும்னு வாழ்த்துறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த SSK தமிழ் சேனலின் சார்பாக TNPSC குரூப் 4 தேர்வை சிறப்பாக அட்டன் செய்ய வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற ஏதாவது ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேர்வுக்கு முன்னாடி as much as possible நான் லாஸ்ட் மினிட்ல கூட வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Thank you. Have a nice day. See you in another video. Until then, this is SSK signing off. Don't forget to subscribe SSK Tamil YouTube channel. Thank you very much.